துல்கர் சல்மான். அதாவது அவருடைய அப்பா மம்முட்டி தமிழ்ல நடித்த அத்தனை படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அது மௌனம் சம்மதமாகட்டும், அழகனாகட்டும், மக்களாட்சியாகட்டும், தளபதியாகட்டும், மறுமலர்ச்சியாகட்டும், ஆனந்தமாகட்டும், எத்தனை படங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு சில படங்கள் கார்மேகம் மாதிரியான படங்கள் தான் பெரிய அளவில் கிளிக் ஆகலையே தவிர அவர் நடித்த 99% படங்கள் மிகப்பெரிய வெற்றி தான். இப்போ அவருடைய மகன் மட்டும் என்ன சாதாரண ஆளா? அதாவது அவர் நடித்த மற்ற மொழி படங்களும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆகிட்டு இருக்குது. அவர் இப்போ பேன் இண்டியா ஹீரோ. யாரை பற்றி சொல்கிற உங்களுக்கே தெரியும், நம்ம துல்கர் சல்மான் தான். ஸோ அவர் மலையாளத்தில் மட்டும் வெற்றி படம் கொடுக்கல, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ்னு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவர் நடிச்சாவே அது பேன் இண்டியா படம் தான்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நிலைமை. ஸோ இப்போ நமக்கு லேட்டஸ்ட் உதாரணம் லக்கி பாஸ்கர் படத்தை சொல்லலாம். லக்கி பாஸ்கர் எல்லா லாங்குவேஜ்லையும் பட்டை கலப்பின ஒரு சமத்தியான வெற்றி படம். இப்போ அதை தொடர்ந்து காந்தா அப்படிங்கிற படத்திலையும் நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டீசர் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய உள்ள சக்கை ஓடு போட்டது. இப்போ இந்த நேரத்தில் இந்த துல்கர் சல்மானை பற்றி ஒரு ஹீரோயின் ரொம்பவே நெகிழ்ந்து போய் கண் கலங்கி அவரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்காங்க, நல்ல விதமாக. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கல்யாணி பிரியதர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, இயக்குனர் பிரியதர்சன், நடிகை லிசி, இவங்களோட புதல்வி. இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாநாடு, அப்புறம் ஹீரோ, இந்த படங்களில் ஹீரோயின் நடிச்சவங்க. இப்போ கமல் கூட நடிக்கிறாங்க. அவங்க தல்மர் கல்மான். அவங்க துல்கர் சல்மானை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் துல்கர் சல்மானுக்கு ஏகப்பட்ட பங்கு இருக்கு. நான் எப்பெல்லாம் இடிஞ்சு போய் உடைந்து போய் உக்காரணும் அப்பெல்லாம் துல்கர் சல்மான் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்காரு. அதாவது எனக்கு எந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் முதல்ல எனக்காக ஆதரவு குரல் கொடுப்பவர், என்னை அரவணைப்பவர் நம்ம துல்கர் சல்மான் தான். என்னை வழிநடத்தி உரிய அறிவுரைகளை வழங்கியதற்காக அவருக்கு எப்போதுமே நான் நன்றி கூறுவேன். துல்கர், நீங்கள் இல்லை என்றால் நான் இன்று என்னவாக இருந்திருப்பேன் என என்னால் கூறவே முடியாது. என் வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் என்னுடன் இருந்ததற்காக என் உள்ளம் கவர்ந்த நன்றி அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க நம்ம கல்யாணி பிரியதர்சன். ஸோ துல்கர் சல்மான், கல்யாணி இவங்க நடித்ததிலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தா அது எப்பேற்பட்ட படமாக இருக்கும்? இப்போ துல்கர் சல்மானை அவங்க தன்னுடைய ஒரு நண்பராக அவர் மீன் பண்ணுறாங்களா, இல்லை தன் சகோதரனாக கல்யாணி பிரியதர்சன் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.